இந்துக்களால வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய திருநாள் தான் இந்த சிவராத்திரி. சிவராத்திரி நாள் அப்படிங்கிறது சிவனுக்கு ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. சிவராத்திரி அப்படிங்கிறது மாசி மாசத்துல நள்ளிரவுல கொண்டாடப்படும் ஒரு விழா. மகா சிவராத்திரி எதனால கொண்டாடப்படுது, இரவு முழுவதும் ஏன் கண் முழிச்சிருக்க வேண்டும், இத பத்தின முழு வரலாற்றையும் இந்த வீடியோல பார்க்கலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஹிந்து மதத்துல கொண்டாடப்படும் சிறப்பான விசேஷமாக இருக்குது. இந்த விழாவானது மாசி மாதத்துல தேய்பிரை சதுர்த்தியில, அதாவது 14 திதி அப்படின்னு சொல்லக்கூடிய திதியில நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பாக கொண்டாடப்படும் விழா. ஒவ்வொரு மாசமும் அமாவாசைக்கு முன்னாடி தினமான சதுர்த்தியில இருக்கும் சிவராத்திரிய மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்தோட மகா சிவராத்திரி பிப்ரவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்குது. இந்த நாட்டுல மிகப்பெரிய சிவத்தலங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் கட்டப்பட்டு இருக்கிற சிவத்தலங்கள் அந்த பகுதிக்கும், அந்த தலம் கட்டப்படும் போது அங்கு பின்பற்றப்பட்ட மக்களோட கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில அமைஞ்சிருக்குது. ஆனா தலத்துல உள்ளே இருக்கிற சிவலிங்கமும் அவருக்கு உகந்த சிவராத்திரி திருநாள கொண்டாடப்படும் விதம் எல்லா பகுதிகளிலையும் பெரும்பாலும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. மகா சிவராத்திரி திருவண்ணாமலை அப்படிங்கிற இடத்துல தோன்றியது. சிவன் குடி இருக்கும் பஞ்சபூத ஸ்தலத்துல ஒன்னா இருக்கிற அக்னி ஸ்தலமாக திருவண்ணாமலை சிறந்து விளங்குது. மலை யுகங்களான கிரேதா யுகத்துல திருவண்ணாமலை தங்க மலையாகவும், கிரேதா யுகத்துல தங்கமலைக்கு அடுத்து வெள்ளி மலையாகவும், யுகங்கள்ல அடுத்து துவாரா யுகத்துல செம்பு மலையாகவும், கலியுகத்துல மண்மலையாகவும் யுகங்கள் இருக்குது. இந்த 4 யுகங்களையும் சதுர யுகம் அப்படின்னு அழைக்கப்படுது. சதுர யுகங்கள் பல கடக்கும் நிலையில பிரளயங்கள் ஏற்படுது. ஒவ்வொரு யுகங்கள்லயும் அண்ணாமலையார் அருளுகிறார். அதுலதான் சிவராத்திரி தோன்றியது அப்படின்னு சொல்லலாம். பிரம்மதேவனுக்கும் விஷ்ணுவுக்கும் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற விவாதம் ஏற்பட்டது. அதனால 2 பேருமே கைலை மலையில இருக்கும் சிவபெருமானோட தீர்வை கேட்டு சென்றாங்க. பிரம்மதேவரும் விஷ்ணுவும் பிரச்சனையை சொன்னாங்க. சிவபெருமான் உடனே நான் விஸ்வரூபம் எடுக்கிறேன் அப்படின்னாரு. சிவபெருமான் எடுக்கும் விஸ்வரூபத்தை 2 பேர்ல யார் முதல்ல தெரிஞ்சிட்டு வர்றாங்களோ அவங்க தான் பெரியவர் அப்படின்னு தீர்வு கொடுத்தாரு. சிவபெருமானோட அவதாரத்தை காண 2 பேரும் போனாங்க. பிரம்மதேவர் அவதாரத்தை தேடி ரொம்பவே சோர்வடைந்தாரு. திடீர்னு பிரம்மதேவருக்கு அருகில் தாளம்பூ ஒண்ணு தோன்றியது. அந்த பூவிடம் அவரு எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்டாரு. அந்த பூ என்ன சொல்லுச்சுன்னா, எம்பெருமானோட முடி உச்சியில இருந்து வர்றேன், இப்ப பூமியை நோக்கி செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. பிரம்மதேவர் தான் பெரியவர் அப்படிங்கிற பேரை வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தாளம்பூவிடம் ஒரு பொய் சொல்ல சொன்னாரு. சிவபெருமானிடம் பிரம்மதேவர் தலையின் திருமுடியை அறிந்து விட்டார், என்னையும் அங்கிருந்து தான் எடுத்து வந்தார் அப்படின்னு பொய்யாக கூற வேண்டும் அப்படின்னு சொன்னாரு பிரம்மதேவர். பிரம்மதேவர் கூறிய பொய்க்கு தாளம்பூ ஒத்துக்கொண்டது. சிவபெருமானிடம் விஷ்ணு என்னால திருவடியை அடைய முடியவில்லை அப்படின்னு சொன்னாரு. அடுத்து பிரம்மதேவர் நான் திருமுடியை கண்டறிந்து விட்டேன், அதற்கான சாட்சி தான் இந்த தாளம்பூ அப்படின்னாரு பிரம்மதேவர். பிரம்மதேவர் சொன்ன பொய் செய்திகளை மாறாமல் தாளம்பூ பெருமானிடம் கூறியது. சிவபெருமான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட நீ பொய் செய்திகளை கூறுகிறாய். பிரம்மதேவரை பார்த்து சிவபெருமான் இந்த உலகத்தில் உனக்கான ஆன்மீக இடம் கிடையாது அப்படின்னு கோபமாக கூறினார். அடுத்ததாக சிவபெருமான் தாளம்பூவை பார்த்து என்னுடைய பூஜையில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. இது நடந்த இடம் திருவண்ணாமலை. மாசி மாதத்துல தேய்பிரையில சதுர்த்தி என்னும் திதியில நள்ளிரவுல விஸ்வரூப தரிசனத்தை சிவபெருமான் கொடுத்தாரு. இத லிங்கேத்பவ காலம் அப்படின்னு சொல்றாங்க. சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழித்து அங்கு நடக்கும் 6 கால பூஜைகளையும் கண்டு தரிசனம் செஞ்சு வந்தா புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நள்ளிரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க லிங்கேத்பவ கால நேரம் வரைக்கும் பூஜை செய்து வந்தா முழு பலனையும் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. லிங்கேத்பவ பூஜையானது திருவண்ணாமலையில இருக்கும் மூலவருக்கு பின்புறம் லிங்கேத்பவர் சிலைக்கு இன்னும் பூஜை செய்யப்பட்டுதா வருது. இந்த பூஜையை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செஞ்சு வர்றாங்க. சிவபெருமான் இருக்கும் அண்ணாமலையில பூஜை தோன்றியதால திருவண்ணாமலையில தேவார திருவாசக ஸ்தோத்திரத்தை பாடி பக்தர்கள் வலம் வர்றாங்க. பூஜையில கலந்து கொள்ள முடியாதவங்க பக்கத்துல இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும், திருவண்ணாமலை சென்று தரிசனம் செய்ய முடியாதவங்க வீட்டுல இருந்தபடியே பக்கத்துல இருக்கிற சிவாலயத்துக்கு சென்று சிவனை வழிபட்டு வர்றாங்க. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க தங்கள் வீட்டு பூஜை அறையில அமர்ந்து தேவார பாடலை பாடி வழிபடுவதும் சிறந்த புண்ணியமாகும். நம்மிடம் இருக்கும் தீய சக்திகள் விலகி நல்வினைகள் அனைத்தும் நம்மிடம் சேர்ந்து இல்லத்திற்கு அனைத்து வித செல்வங்களும் வர இறையருள் பெற்று வாழ இந்த சிவராத்திரி பூஜையை அனைவரும் செய்ய வேண்டும். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க ஆன்மீகம்.